வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் நாளுக்கு நாள் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்குது. இது வரைக்கும் டிவிகேவுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு வரல. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்களா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் போயிட்டுருக்குது. இப்போது விசிகே சிபிஐ சிபிஎம் கிட்ட மட்டும்தான் டிவிகே ஆதரவு கேட்டிருக்காங்க. ஏடிஎம்கே கிட்டேயோ இல்லை அவங்க சப்போர்ட்டிவ் கட்சிக்கிட்டேயோ யார்கிட்ட கேட்கல அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆதரவு கேட்டிருக்கிறவங்களும் இன்றைக்கி தான் ஆலோசனை பண்ணி முடிவு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் இழுபறியாகவே போயிட்டுருக்குது. இப்போ இந்த சிபிஐ சிபிஎம் விசிகே எல்லாம் மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ மக்களோட பெரும்பான்மையான விருப்பம் டிவிக்கு ஆட்சி அமைக்கணும்னு தான் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க முடிவு மக்கள் பக்கம் நிற்க போதா இல்லை கூட்டணி நலன் பக்கம் நிற்க போதா அப்படின்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். மே 10 பழைய ஆட்சி அந்த டைம் முடியுது. அதுக்குள்ளே இவங்க ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி இங்கே அமலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த முடிவானாலும் சீக்கிரம் எடுக்கணும். மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஒரு முடிவு செஞ்சு ஒருத்தங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த மக்களோட விருப்பத்தை மதித்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏடிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கலாம், பிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், இல்லை டிவிகே விசிகே சிபிஐ சிபிஎம் யார் வேணால் இருக்கலாம். இப்போ உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிகேவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இவங்க ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சி அமைக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த வாய்ப்பை கொடுக்காம நம்ம தவிர்த்துட்டு ரீஎலெக்ஷனோ இல்லை ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் நீங்கள் விருப்பப்படுறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.